Hi friends, welcome back to our channel Shades of Chennai. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறது சேலம் தட்டு வடை செட். இது சேலம்ல கிடைக்கிற ஒரு யூனிக்கான ஸ்நாக்ஸ் ஐட்டம். இது சேலம்ல ஃபேமஸான ஸ்ட்ரீட் ஃபுட்டும் கூட. கண்டிப்பா இது சில பேருக்கு புதுசா இருக்கும். பட் சேலம் மக்களோட ஃபேவரட் ஸ்நாக்ஸ் இந்த சேலம் தட்டு வடை செட். ஜென்ரலா சேலம்ல ஸ்நாக்ஸ் ரொம்ப ஃபேமஸ், எல்லா இடத்துலையுமே கிடைக்கும். சேலம் தட்டுவடை செட் எப்படி இருக்கும்னா ஸ்பைசியாக புளிப்பாக ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸோட செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. 2 சின்ன தட்டுவடைக்குள்ளே ஃப்ரெஷ்ஷான கேரட், பீட்ரூட், வெங்காயம், மாங்காய், காரமான கொத்தமல்லி சட்னி இல்லை பூண்டு சட்னி வச்சு சாண்ட்விச் மாதிரி இருக்கும். ஆனால் டேஸ்ட் செமையாக இருக்கும். இதில் ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் ராவாக நம்ம ஆட் பண்ணுறனால கண்டிப்பாக கிட்ஸுக்கு கொடுக்கலாம். இது சேலமோட ஃபேமஸ் ஸ்ட்ரீட் ஃபுட்னால எல்லா ஏரியாலையும் இந்த கடையை பார்க்கலாம். ஷெவாப்பேட்டில் இது ரொம்ப ஃபேமஸ். இங்கே ஒரு ஸ்ட்ரீட்டில் 2-3 கடையெல்லாம் கூட நீங்கள் பார்க்கலாம். இந்த கடைங்க ஈவினிங் 7 PM to 11 PM தான் இருக்கும். எப்போவுமே கூட்டமாக தான் இருக்கும். 3 தட்டுவடை செட் 10 ரூபாங்க. இப்போ சென்னை, கோயம்புத்தூர், மதுரைன்னு நிறைய பிளேசஸில் இது கிடைக்கிது. நம்ம சென்னை OMR ஃபுட் ஸ்ட்ரீட்டில் கூட இது கிடைக்குதுங்க. நிறைய பிளேசஸில் சேலம் தட்டுவடை செட்டுன்ட்டு சென்னையில் கூட கடை இருக்குதுங்க. ஆனால் சேலம் தட்டுவடை செட் ரெசிபி ரொம்ப சிம்பிள். இப்போ சேலம் தட்டுவடை செட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் இந்த சின்ன தட்டுவடை பேக்கெட் வாங்கிட்டேன். பிகாஸ் இது யூனிஃபார்ம் சைஸ்லேயும் சாஃப்டாகவும் இருக்கும்ன்ட்டு. நெக்ஸ்ட் திருவின கேரட் 1 கப், திருவின பீட்ரூட் 1 கப், திருவின மாங்காய் 1 கப், பொடியாக நறுக்கின வெங்காயம் 1 கப், அப்புறம் காரமான கொத்தமல்லி சட்னி இல்லைன்னா காரமான பூண்டு சட்னி. சப்போஸ் உங்ககிட்ட சட்னி இல்லைன்னா ஊறுகாய் கூட நீங்கள் வைக்கலாம். ஊறுகாய் எசன்ஸ். இப்போ நம்ம சேலம் தட்டுவடை செட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபயர்லெஸ் குக்கிங் கூட நீங்கள் இதை ட்ரை பண்ணலாம். இது செய்கிறதுக்கு நிறைய ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸும் சட்னி மட்டும்தாங்க வேணும். சிம்பிளான ஈஸியான ரெசிபிங்க. சப்போஸ் உங்கள் குழந்தைங்களுக்கு ஸ்பைஸியாக சாப்பிட மாட்டாங்க அப்படின்னா சட்னியை மட்டும் அவாய்ட் பண்ணிவிடுங்க. தட்டுவடை சாண்ட்விச் சொல்லி கொடுங்க, கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. கலர்ஃபுல்லாக இருக்கிறனால கிட்ஸுக்கு கண்டிப்பாக இது அட்ராக்டிவாகவும் இருக்கும். ரா கேரட்டையும் பீட்ரூட்டையும் சாப்பிடுங்கன்னா எந்த குழந்தைங்களும் கண்டிப்பாக சாப்பிட மாட்டாங்க. ஸோ இது மாதிரி நம்ம செஞ்சு கொடுத்தோம்னா அவங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். ஹாலிடேஸ் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ டெய்லி கிட்ஸுக்கு என்ன ஸ்நாக்ஸ் செஞ்சு தரலான்னு யோசிக்கிற பேரண்ட்ஸ்க்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். சேலம் தட்டுவடை செட் லவ்வர்ஸ் கண்டிப்பாக வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். சேலமில் நடக்கிற மேரேஜஸில் இது தாங்க இப்போ ஸ்நாக்ஸ். மால்ஸ், பார்க்ஸ்ன்னு எல்லா ஏரியாலையும் இது கிடைக்கும். இதை டேஸ்ட் பண்ணாதவங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்ட்டு சொல்லுங்கள். மறக்காமல் என் வீடியோவை லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் யோர் டைம். If you are watching my video for the first time, do subscribe to my channel and press the bell icon to stay connected. Meet you all soon in my next interesting video. Bye.